ராதிகா, தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்ற பிறகு தொடர்ந்து அவருக்கு பல்வேறு விஐபிகள் எல்லாம் வந்து சந்தித்து பாராட்டுகள் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் பொதுவாக தமிழ் திரையுலகிலிருந்து தமிழக முதலமைச்சராக வருகின்ற 4வது நபர் ஜோசப் விஜய். முதலாவதாக கலைஞர் கருணாநிதி, அதற்கு பிறகு எம்ஜிஆர், அதற்கு பிறகு ஜெயலலிதா, பிறகு ஜானகியும் வந்து சிறுநாள் இருந்துவிட்டு சென்றார்கள். ஆனால் நீண்ட காலம் திரைத்துறையில் இருந்தவர் என்று பார்த்தால் தற்போது 4வது நபராக விஜய் வந்திருக்கிறார், ஜோசப் விஜய். எனவே அவருக்கு வழக்கம் போல திரைத்துறையிலிருந்து யாரேனும் வந்தால் நிச்சயமாக பாராட்டு விழா என்பது திரைத்துறை சார்பிலே தொடர்ந்து நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில இந்த முறை ஜோசப் விஜய்க்கு முதலமைச்சராக பதவியேற்றதால் அவருக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என தமிழ் திரையுலகை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் பலரும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்காக அவரிடம் தேதி கேட்கப்பட்டிருக்கிறது. அவரும் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவடையும் பொழுதோ அல்ல பட்ஜெட் இடையிலேயோ வைத்துக் கொள்ளலாம் என்ற வகையிலே முதற்கட்ட ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். ஆனால் இறுதியான ஒப்புதல் இன்னும் முதலமைச்சர் விஜயிடமிருந்து வரவில்லை. ஆனால் அவருக்கு கிட்டத்தட்ட ஓகே என்றபடில் டென்டேட்டிவாக ஓகே என்பார்கள் இல்லவா, முதற்கட்டமாக ஒரு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த விழாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், இதுவரை தமிழ் திரையுலகம் எடுத்த பாராட்டு விழாக்களை இது போன்ற விழா நடந்ததில்லை என்று கூறும் வகையிலே ஒரு சிறப்பு விழாவாக தென்னிந்தியா முழுவதும் இருந்து என்றால் தென்னிந்தியா முழுவதுமே கன்னட திரையுலக ஆகட்டும், மலையாள திரையுலக ஆகட்டும், தெலுங்கு திரையுலக ஆகட்டும், இங்கு அனைத்து இடங்களிலுமே விஜய் பாப்புலரான ஒரு பிரபலமான ஒரு நடிகர். எனவே 4 திரையுலகம் சேர்ந்து இந்த பாராட்டு விழாவை எடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடிகர்கள், நடிகர் சங்கம் உள்ளிட்ட தயாரிப்பாளர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தற்போது செயல்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த விழாவின் சிறப்பம்சமாக ஒவ்வொரு 4 சினிமா துறைகளுடைய, அதாவது கோலிவுட் என்று அழைக்கப்படுகின்ற தமிழ் சினிமா, அதே போன்று மல்லுவுட் என்று அழைக்கப்படுகின்ற மலையாள சினிமா, அதே போன்று தெலுங்கில் உள்ள தெலுங்கு சினிமாவின் சேர்ந்தவர்கள், அதே போன்று கன்னடம் சாண்டல்வுட் என்று அழைக்கப்படுகின்ற கன்னட திரையுலகம், இந்த 4 திரையுலகின்ற சூப்பர் ஸ்டார்கள். குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் மலையாள உலகிலிருந்து மம்முட்டி, மோகன்லால், தமிழ்நாட்டிலிருந்து ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அதே போன்று கன்னட திரையிலிருந்து சிவராஜ்குமார், உபேந்திரா, அதே போன்று தெலுங்கிலிருந்து சிரஞ்சீவி, நாகார்ஜுனா என்ற சூப்பர் ஸ்டார்கள் எல்லாம் இணைந்து, இந்த 4-8 சூப்பர் ஸ்டார்களும் இணைந்து மேடையிலே ஒரு சிறப்பு பரிசு ஒன்றை முதலமைச்சர் விஜய்க்கு கொடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. எனவே இதுவரை இது போன்ற ஒரு பாராட்டு விழா 4 திரையுலகம் சேர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு சூப்பர் ஸ்டார்களும் பங்கேற்று ஒரு பாராட்டு விழா என்பது இதுவரை நடைபெறாத ஒன்று. அது போன்ற ஒரு நிகழ்வாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பாராட்டு விழா அமைய வேண்டும் என ஏற்பாட்டாளர்கள் தற்போது முடிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இதில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து வெளிப்படையான அறிவிப்பு எதுவும் இன்னும் வெளியாகவில்லை. என்றால் முதலமைச்சர் விஜய் ஒப்புதல் கொடுத்த பிறகு அதற்கான அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும். தற்போதைக்கு இந்த விழா ஏற்பாடுகளை எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கிய சங்கங்கள், நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், அதே போன்று அனைத்து தொழிலாளர்கள், பல்வேறு வகையான சங்கங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த விழாவை தங்கள் வீட்டு பிள்ளை முதலமைச்சராக இருக்கிறது, எனவே அவர்களுக்கு நாங்கள் விழா எடுக்க போகிறோம் என்ற வகையிலே ஒரு விழாவுக்கு ஏற்பாடு செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த மாத இறுதியிலோ, ஜூலை மாத இறுதியிலோ அல்லது ஆகஸ்ட் முதல் வாரம் 2ஆம் வாரத்திலோ இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் போது அந்த பட்ஜெட் கூட்டத்திற்கு முடிந்த பிறகு இந்த விழா மிகப்பெரிய அளவிலே பிரம்மாண்ட விழாவாக நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே ஜோசப் விஜய்க்கு இதுவரை தமிழ் திரையுலகம் இது போன்ற ஒரு பாராட்டு விழா நடத்தியதில்லை என்று சொல்லும் அளவுக்கு முதலமைச்சர் விஜய்க்கு இந்த பாராட்டு விழா நடத்துவதற்கு தமிழ் திரையுலகை சேர்ந்த பல்வேறு சங்கத்தினர் திட்டமிட்டிருப்பதாக உறுதியான தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதை தான் நாம் தற்போது பிரத்யேக செய்தியாக தற்போது சிஎம் விஜய்க்கு கிடைக்க போகின்ற சிறப்பு பரிசு, அசத்தல் பரிசு, பலே பாராட்டு என்ற வகையிலே இந்த தகவலை கொடுத்திருக்கோம். அதே போன்று சூப்பர் ஸ்டார் எல்லாம் இணைந்து ஒரு சிறப்பு பரிசு கொடுக்க போகிறார்கள். அந்த சிறப்பு பரிசு என்ன என்பதை தற்போது விழா கமிட்டியினர் நமக்கு சொல்ல மறுத்துவிட்டார்கள். அந்த விழாவில் மேடையில் தான் சொல்ல வேண்டும் என்ற வகையில் ஒரு சஸ்பென்ஸை மெயின்டைன் செய்திருக்கிறார்கள். எனவே ஏதோ ஒரு சிறப்பு பரிசு இந்த சூப்பர் ஸ்டார் எல்லாம் இணைந்து கொடுக்க போகிறார்கள் முதலமைச்சர் விஜய்க்கு என்பது அந்த விழாவினுடைய சிறப்பம்சமாக பேசப்படும். ராதிகா.